என் மகள் போன்ற பெண்களை தான் கேட்குறேன். நீ எந்த ஊரில் இருந்தா, நான் கன்னியாகுமரியில் இருந்தா, மெட்ராஸில் இருந்தா, உலக நாடுகளில் இருந்தா, நான் தாத்தா பேசுகிற நிகழ்ச்சி உனக்கு கேட்குதா இல்லையா? கேட்குதா இல்லையா சொல்லு. தாத்தா இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்கிறேன், இந்த 75 வயசை தாண்டி போயிட்டு இருக்கிற தாத்தா இந்த நிகழ்ச்சி சொல்கிறது உங்களுக்காக தானே சொல்கிறேன். புரியுதா இல்லையா? புரியுதா? சரி 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 கேளுங்க, நான் சொல்கிறேன், விளக்கத்தை சொல்கிறேன் கேளுங்க. புரிஞ்சுட்டா ரைட்டு, விளக்கத்தை கேளுங்க, அதை கணவன்கிட்ட சொல்லுங்க. புரிஞ்ச விஷயத்த தாத்தா இப்படி சொன்னாங்க அப்படின்னு கணவன்கிட்ட சொல்லுங்க. இப்போ கண்ணகி வாழ்ந்த நாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கண்ணகி வாழ்ந்த நாடுன்னா அதுக்கு எவ்வளோ பெருமை இல்லையா? இப்போ குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லைன்னா இந்த படுபாவி நான் கேட்குறேன், என் மகன் போன்ற வாலிபர்கள் அத்தனை பேர்த்தையும் நான் கேட்குறேன், தாத்தா கேட்குறேன், உரிமை எடுத்து கேட்குறேன். உங்கள் மேலே ஆசை வச்சுருக்கிற தாத்தா, உங்கள் மேலே உயிரை வச்சுக்கிட்டு இருக்கிற தாத்தா, உங்கள் மேலே பாசத்தை வச்சுக்கிட்டு இருக்கிற தாத்தா வந்து உரிமை எடுத்து கேட்குறேன். ஏண்டா கண்ணு விந்து இல்லைன்னு பற்றி ஈடுபட தகுதி இல்லைன்னா ஏண்டா கண்ணு நீ கல்யாணம் பண்ணுறீங்க? உனக்கே விந்து இல்லை, கர்ப்பணுக்கள் இல்லை அப்படின்னு தெரியும் போது ஏன் கல்யாணம் பண்ணுற? திருமணத்துக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் எடு, திருமணத்துக்கு முன்னாடி ஒரு பரிசோதனை எடு. ரத்த பரிசோதனை நிலையத்தில் போய் நீங்கள் எடுத்தீங்கன்னா ரத்த பரிசோதனை நிலையத்தில் செய்கிறவங்க அவ்வளோ பேரும் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு, தர்மத்துக்கு கட்டுப்பட்டு, நியாயத்துக்கு கட்டுப்பட்டு உங்களுக்கு ரிசல்ட்டை நல்ல முறையில் எடுத்து கொடுப்பாங்க. அவங்ககிட்ட போய் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து காட்டு. உனக்கு இல்லை அப்படின்னா கல்யாணம் பண்ணாத. உனக்கு ஆன்மத்தன்மை இருக்குது, இல்லன்பத்துக்கு ஈடுபடக்கூடிய அளவுக்கு தகுதி இருக்குது, என்னுடைய உடம்பை கூட என்னால் பார்த்துக்க முடியும், நானும் ஒரு பெண்ணை திருப்திப்படுத்த முடியும், அந்த பெண்ணுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நீ மனவரையில் கால் வைக்கணும். இல்லைன்னா வச்சிருவியா நீ? கேட்குறேன் சொல்லு, வச்சிருவியா நீ? போடா, போய் தொலைஞ்சிரு. சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு கேட்குறேன் நான், போய் தொலைஞ்சிரு. ஏன் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை வீண் பண்ணுற? பெண்ணை பெற்றவனுடைய மனோநிலையை நான் பின்னாடி சொல்கிறேன் கேளு. அதனால் உன்னுடைய உடம்புல இல்லறம்பத்துக்கு ஈடுபடுறதுக்கு தகுதி இருந்து, விந்து கட்டுப்பாடுன்னு இருந்து, இல்லறம்பத்தில் மனைவி போதுமாமான்னு சொல்கிற அளவுக்கு திருமணம் பண்ணக்கூடிய அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் நீ திருமணத்தில் காலடி எடுத்து வைக்கணும். புரியுதா உனக்கு? அந்த மாதிரி இல்லாமல் எங்கள் அப்பன் சொன்னான், எங்கள் ஆயா சொன்னான், எங்கள் பாட்டி சொன்னான், என் மாமன் சொன்னான், என் தம்பி சொன்னான், ஊரான் சொன்னான், எல்லாம் சொல்லுவான், சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். அவன் சொன்னான் கல்யாணம் பண்ணேன், சோறாக்க ஆள் இல்லை கல்யாணம் பண்ணம்மா. ஐயா, சோறாக்க ஆள் இல்லை கல்யாணம் பண்ணேன், எங்கள் அம்மாவை பார்த்துக்க ஆள் இல்லை கல்யாணம் பண்ணேன், எங்கள் அப்பனை பார்த்துக்க ஆள் இல்லை கல்யாணம் பண்ணம்மா. தம்பி, அந்த கதை நடக்காது. அந்த கதை மட்டும் நடக்கக்கூடாது. உனக்கு முழு மனிதன், அரை மனிதனாக கூட நீ இருக்கக்கூடாது, முழு மனிதனாக இருக்கணும். அரை மனிதனாக வாழவே வேண்டாம். முழு மனிதனாக இருந்து ஒரு பெண்ணுக்கு விந்து கட்டுப்பாடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு விந்து கட்டுப்பாடு உன் உடம்புல இருக்கணும். ஒரு முறை இல்லறம்பத்தில் ஈடுபட்டாலும் அந்த பெண் போதுமாமான்னு சொல்கிற அளவுக்கு திருப்திப்படுத்தணும். அந்த விந்தில் வந்து கர்ப்பணுக்கள் உற்பத்தி ஆகணும். அந்த கர்ப்பணுக்கள் உற்பத்தி ஆகிறதுல குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு நீ இல்லறம்பத்தில் மனைவிகிட்ட ஈடுபடணும். குழந்தை பாக்கியம் கர்ப்பணுக்கள் இருந்தால் மட்டும் போதாது, நீ மனைவிகிட்ட ஈடுபடுற முறைகள் தெரிஞ்சு அந்த மனைவிகிட்ட சரியான முறையில் நீ இல்லறம்பத்தில் ஈடுபடணும். அந்த ஈடுபட்டு அந்த குழந்தை பாக்கியம் பெற்றுக்க முடியும் அப்படிங்கிற தகுதி இருந்தால் மட்டும்தான் என் தங்கமான மகன் முடிவு எடுத்து கல்யாணத்தை பண்ணணும். இல்லை அப்படின்னா வந்து ஆலோசனை பண்ணிக்க. எங்கிட்ட பண்ணாத, தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க, போய் பண்ணு. ஆனால் ஆலோசனை பண்ணி முடியும் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருந்தால் தான் கல்யாணம் பண்ணோம். நீ கோடீஸ்வரனை விட்டு பையனாக இருந்தாலும் சரி, நான் சொல்கிறேன், எச்சரிக்கையாக சொல்கிறேன், கண்டித்து சொல்கிறேன். புரியுதா உனக்கு? கோடீஸ்வரனை மட்டும் வேணும்னா நான் கொம்பு முளைச்சிக்கிச்சா சொல்லு. எந்த பெண்கள் வாழ்க்கையை வேணுமே வீண் பண்ணுவீங்களா கல்யாணத்தை பண்ணிவிட்டு? உங்கள் வசதிக்கு இந்த பொண்ணு வேண்டாம்னா இன்னொரு பொண்ணு பண்ணுவீங்க, இந்த பொண்ணு வேண்டாம்னா இன்னொரு பொண்ணு பண்ணுவீங்க. வேண்டாண்டா கண்ணு, வேண்டாம். அந்த பாவம் உங்கள் குடும்பத்தை சுக்கு நூறாக சின்ன பெண் நம்ம பண்ணிவிட்டு போயிடும். ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை கூட வீண் பண்ணாதீங்க. புரியுதா உனக்கு? அதே மாதிரி கர்ப்பணுக்கள் இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லைன்னா கணவன்கிட்ட வந்து விந்து கட்டுப்பாடு இல்லாமல் இருந்து இப்போ திருமணம் பண்ணவங்க தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான பேர் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கு நான் சொல்கிறேன், உங்கள் பெண்களுக்கு வந்து ஆண்டவன் இதுவரை எந்த குறையுமே கொடுத்ததில்லை. நான் வணங்கும் ஆஞ்சநேயர் சத்தியமாக சாஸ்திர பிரகாரம் 18 சித்தர்களும் ஞானிகளும் சொல்லி வச்ச விவரங்களை படித்ததுனால இந்த விவரத்தை நான் சொல்கிறேன். ஆண்டவன் பெண்களுக்கு எந்த குறையுமே கொடுத்தது கிடையாது. அதாவது இந்த பெண்களுக்கு மட்டும்தான் கர்ப்பம் தரிக்கணும், இந்த பெண்ணுக்கு கர்ப்பமே தரிக்கக்கூடாது, இந்த பெண்ணுக்கு கர்ப்பமே தரிக்கக்கூடாது, இல்லை தரிக்கலாம் அப்படிங்கிறத ஆண்டவன் கொடுக்கல. எல்லா பெண்களுக்கும் என் மகள் போன்ற தெய்வங்கள் அத்தனை தெய்வங்களுக்கும் பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ பெற்று எடுக்கக்கூடிய அளவுக்கு பேர் சொல்ல பிள்ளைய ஆண்டவன் கொடுத்துருக்கான். ஆண்டவன் சும்மா கொடுக்கல, எங்கள் மகள் போன்ற பெண்களுக்கு தெய்வங்களுக்கு பேர் சொல்ல பிள்ளைய ஆண்டவன் கொடுத்துருக்கான். அது வந்து இந்த
என்ன சொல்கிறது மகனை, என்ன சொல்கிறது மகனை, விந்து அழித்து தொலைச்சிட்டு வரானுங்க. நண்பன் சொன்னான், கேர்ள் ஃப்ரெண்டு சொன்னான், அவன் சொன்னான், இவன் சொன்னான், இங்கே போனேன் அங்கே போனேன், வயசில் மூத்த பெண்ணுக்கிட்ட போனேன்னு சக்தியெல்லாம் அழித்து இல்லன்பத்துக்கு ஈடுபட தகுதி இல்லாமல் வரான். ஒரே ஒரு முறை இப்போ திருமணமாகி சேலம் மாவட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு 32 கல்யாணம் நடந்தது. எனக்கு தெரிஞ்சு 32 கல்யாணம் நடந்ததில் 15 கல்யாணம் டைவர்ஸ். 15 கல்யாணம் வந்து டைவர்ஸ் ஆகிருக்கு. யோசனை பண்ணி பாருங்க. ஒரு ஊரில் இந்த அளவுக்கு நடந்திருக்குன்னா இன்னும் தமிழ்நாடு பூரா எத்தனை பெண்களுடைய வாழ்க்கை வீணாகுது, எத்தனை பெண்களுடைய வாழ்க்கை வீணாகுது சொல்லு. இல்லன்பத்துக்கு ஈடுபட முடியல அப்படின்னா அந்த பெண்ணுக்கு வாழ்க்கை வீணாக போச்சு இல்லையா? இப்போ ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னா திருமணம் பண்ணுறான்னா என் அத்தை பையன், மாம் பையன், அக்கா பையன் அப்படின்ட்டு எந்த பெண்ணுமே திருமணம் பண்ணுறதில்ல. ஐயோ இந்த மாப்பிள்ளைக்கு பாரு கோடிக்கணக்கில் வசதி இருக்குது, விதவிதமாக வீடு இருக்குது, எடுபடி ஆட்கள் இருக்குது, காரு பங்களா நிறையா இருக்குது அப்படின்னு எந்த பெண்ணுமே விருப்பப்படுறதில்ல. கணவனோட அந்த 10 நிமிஷம் கணவனோட பேசிகிட்டு இருக்கும்போது இல்லன்பத்தில் ஈடுபடும் போது, அந்த கணவன் இல்லன்பத்தில் ஈடுபடும் போது அந்த ஈடுபடுற முறைன்னு ஒன்று இருக்குல்ல, பெண்ணுக்கிட்ட இல்லன்பத்தில் இப்படி தான் ஈடுபடணுங்கிற ஒரு முறையோடு ஈடுபட்டு அந்த பெண்ணை திருப்திப்படுத்துகிறான் பார். அவன் திருப்திப்படுத்தும் போது அந்த பெண் அடைகிற மகிழ்ச்சி இருக்கு பார். அந்த மகிழ்ச்சியில் தான் நீ ஒரே ஒரு முறை இல்லன்பத்தில் ஈடுபட்டு அந்த பெண்ணோட தொடர்பு வச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உடனே அந்த விந்து என்ன ஆகும், உங்கள்கிட்ட இருக்கிற அணுக்கள் அந்த உற்பத்தி ஆனது அப்படியே அந்த கர்ப்பப்பை டியூபுக்குள்ளே ஃபுல்லாக போக ஆரம்பிச்சிடும். போச்சுன்னா ஒரே மாதத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே கர்ப்பம் நின்றுடும். என்ன காரணம், உன் உடம்புல இருந்து விந்து வெளியாகும் போது அதில் கர்ப்பணுக்கள் அவ்வளோ இருக்குது. நீ சேமிப்பு பண்ணி வச்ச விந்தில் அவ்வளோ கர்ப்பணுக்கள் இருக்கிறதுனால அந்த ஒரு முறை இல்லன்பத்தில் ஈடுபடும் போது நீ 3 விதத்தில் ஜெயிக்கிற. மனைவியை திருப்திப்படுத்துகிற, கர்ப்பணுக்களை அனுப்பிச்சு குழந்தை பாக்கியம் கிடைக்கிது, வாழ்க்கையில் 2 பேரும் பேர் சொல்ல பிள்ளையே எடுத்துடுறீங்க. போதுமாடா கண்ணு, போதுமா சொல்லு. அந்த மாதிரி உடம்பை நீ வச்சுக்கிட்டு இருக்கணும், அப்படி நெத்து மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கணும். நெத்து மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கணும். உனக்கு 30 வயசுலேயும் நீ இல்லன்பத்தில் ஈடுபட்டு ஜெயிக்கணும், 40 வயசுலையும் இல்லன்பத்தில் ஈடுபட்டு ஜெயிக்கணும், 50 வயசுலையும் இல்லன்பத்தில் ஜெயிக்கணும், 60 வயசுலையும் ஜெயிக்கணும். 60 வயசில் ஜெயிக்கிற இல்லன்பம் எப்படி இருக்குன்னு தெரியுமா உனக்கு? 60 வயசில் மனசு இல்லன்பத்தில் நீ ஜெயிச்சிட்டினா நீயும் மனைவியும் கோயில் குளம் போகிறீங்கன்னு வச்சுக்க. மனைவிக்கிட்ட ஜெயிச்சவன் மட்டும் கோயில் குளம் போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே மனைவியிட இடித்து ஒட்டி இது பண்ணிக்கிட்டு கையை கோத்துக்கிட்டு சிரித்து பேசிக்கிட்டு மகிழ்ந்துக்கிட்டே போவாங்க 2 பேரும் நடந்து. 2 பேரும் கையை கோத்துக்கிட்டு இடிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கிண்டல் அடிச்சுக்கிட்டே போவாங்க கோயில் குளம் போகும்போது. என்ன காரணம் உனக்கு தெரியுமா? சும்மா வேன்னு தான் பார்ப்பீங்களே ஒழிய என்னடா இப்படி போகிறாங்கன்னு தான் பார்ப்பீங்களே ஒழிய காரணம் உனக்கு தெரியுமா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு காரணம் தெரியுமா? இது அந்த மாதிரி சிரித்து பேசிக்கிட்டு கையை கோத்துக்கிட்டு அன்பாக சேர்த்து பேசிக்கிட்டு இடிச்சுக்கிட்டு போகிறவங்க யார் தெரியுமா? திருமணம் ஆகும்போது திருமணத்தில் திருப்திப்படுத்தினவன், மனைவியை திருமணமானவுடன் மனைவியை திருப்திப்படுத்தினவன், இடைப்பட்ட காலத்திலையும் மனைவியை சந்தோஷப்படுத்தி இல்லறம்பத்தில் திருப்திப்படுத்தி வந்துக்கிட்டு இருக்கான். இப்போ அந்திம காலத்தில் 55 வயசு 60 வயசுலையும் 1 முறை 2 முறை இல்லறம்பத்தில் ஈடுபட்டாலும் மனைவிக்கு போதும் அப்படிங்கிற சுகத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறதுனால தான் அந்த இல்லறம்ப சுகம் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தில் தான் அவன் ஜெயிச்சு கொடி நாட்டுறான். அந்த இல்லறம்ப விஷயத்தில் மனைவிக்கு 50-55 வயசில் ஜெயிச்சு காட்டுறான் பாரு. அவன் தான் வாழ்க்கையில் என்னடா எப்போ பார்த்தாலும் சிரிச்ச மூஞ்சாவே இருக்கானே, இவன் மட்டும் எப்படா சிரிச்ச மூச்சு மாதிரியே இருக்கிறான் அப்படிங்கிறவன் அதில் ஜெயிக்கிறவன் மட்டும்தான் அவன் வாழ்க்கையில் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். அவன் ஜெயிக்கிறவன் மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி என்னுடைய மகன் போன்ற வாலிபர்கள் தமிழ்நாட்டில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர பசங்களும் மகன் போன்ற வாலிபர்களும், ஒவ்வொரு பேர பசங்களும் மகன் போன்ற வாலிபர்களும், என் உடன் பிறந்த சகோதரர்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சு குழந்தை பாக்கியத்தை பெற்று எடுக்கணும் அப்படிங்கிறது. உன்னுடைய ரத்தம் உடம்புல ஊறணும், அந்த ரத்தத்தில் விந்து உற்பத்தி ஆகணும். டேய் கண்ணே, புரியுதா இல்லையா நான் கேட்குற விஷயங்கள் உனக்கு புரியுதா இல்லையா? நீ தலையாட்டிக்கிட்டே இருக்கிற முன்னே பிடிச்சி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். தலையாட்டிகிட்டு இருந்தால் பத்தாது, சொல்கிற விஷயங்களை மண்டையில் ஏற்றிக்கணும். புரியுதா உனக்கு? உன் உடம்புல விந்து கட்டுப்பாடு வரணும். விந்து கட்டுப்பாடு வந்து எப்படி விந்து கட்டுப்பாடு வரும்? நல்ல சத்துள்ள ஆகாரங்கள் சாப்பிட்டு உடம்புல ரத்த விருத்தியை நல்லா சேர்த்தி வச்சுன்னா ரத்த விருத்தி நல்லா சேரும்போது விந்து கட்டுப்பாடு நல்லா உற்பத்தி ஆகும். அந்த விந்து கட்டுப்பாடு உற்பத்தி ஆகும்போது அந்த விந்து ஒன்று ஆண்குறியிலிருந்து வெளியே வரும்போது நீ கையில் தொட்டேனா கூட ஒட்டாது, அப்படியே
தங்க கலரில் இருக்கும். அந்த விந்து வந்து வெளி வரும்போது ஒவ்வொரு சொட்டா 4.5 சொட்டு கணக்கே அகத்திய முனிவர் சொல்லியிருக்காரு. 4.5 சொட்டு விந்து வெளி வரணும். அந்த 4.5 சொட்டு விந்தும் நீ இல்லறம்பத்தில் ஈடுபடும் போது அதில் விந்தில் இருக்கிற கர்ப்பணுக்கள் இல்லறம்பத்தில் ஈடுபட்டவன அப்படியே ஊர்ந்து போய் அந்த கர்ப்பப்பைகளை உழுவும் போது என் மகள் போன்ற பெண்கள் அடையிற மகிழ்ச்சி, அடாடாடாடாடாடாடா, என் மகள் போன்ற பெண்கள் அடையிற மகிழ்ச்சி உலகத்தில் வேறு யாரும் அடைய முடியாத. போதுடா, அது தாத்தாக்கு போதும். மகள் போன்ற பெண்கள் அடையிற மகிழ்ச்சி தாத்தாக்கு போதும்டா கண்ணு, போதும் போதும் தெரியுமா அவள் அடையிற மகிழ்ச்சி. அந்த மாதிரி மகிழ்ச்சி என் மகள் போன்ற பெண்களுக்கு கொடுக்கடா. தமிழ்நாட்டில் உள்ள என் மகன் போன்ற வாலிபர்கள் அந்த மாதிரி என்னுடைய மகள் போன்ற பெண்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து பேர் சொல்ல பிள்ளையை கொடுத்து வாழ வைங்கப்பா.